ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். இனிமேல் மந்த்லி 2 டைம்ஸ் ஊருக்கு போயிட்டு வந்துகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பஸ்ஸு ஃபுல்லாக காலியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஜன்னல் பெரிய ஜன்னலாக இருக்குது. ரிசர்வ்க்கு ரொம்ப காற்றடிக்கும். ரொம்ப காற்றடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் ரிசர்வ்க்கு ஒத்துக்காது, ஃபீவர் வந்துடும். முன்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, பின்னாடி ஃபுல்லாக காலியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் ரிசர்வ். ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட வடை சூடாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் தண்ணி ஒரு பாட்டில் வாங்கியிருந்தோம். இதுதான் ஸ்நாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ். இதெல்லாம் குட்டி குட்டி ஊர். ஸோ சின்ன சின்ன ஸ்டாப்பில் வந்து வண்டி நிற்கிது. இந்த வழியாக ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் முதல்லலாம் பைக்கில் டிவிஎஸில் லாங் ட்ரைவ் வருவோம். நான், ரிஷா, பாப்பா எல்லாருமே 3 பேருமே. ஃப்ரெண்ட்ஸ் சுடுகாடு பயமக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அந்த பக்கம் வெயில் அடிக்குது, அதனால் இந்த பக்கம் வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியாக ஒரு சுடுகாடு வரும். அந்த சைடு ஒரு சுடுகாடு, இந்த சைடு ஒரு சுடுகாடு வரும் பாருங்கள். நாங்கள் டிவிஎஸில் ட்ராவல் பண்ணும்போது பயமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நைட்லாம் சுடுகாடு கடந்து போயிருக்கோம் நாங்கள். இங்கே ஆக்சிடெண்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இங்கே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு மறுநாள் ஆஃப்டர்நூன் வந்து வீடியோ எடுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெயில் செம்ம வெயில் அடிக்குது. இங்கே வந்து செம்ம வெயில் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். பேக்ரவுண்டில் காமிக்கிறேன். செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மேகமூட்டம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. வெயில் அப்படியே கொளுத்துது. உங்கள் ஊரில் கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் தலை குளித்தேன். ஸோ 2 பேரும் குளித்தோம். ரிசர்வ் மட்டும் குளிக்கல, ஏன்னா அவனுக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது. குளிக்க வச்சா நாளைக்கு குளிக்க வைக்கலான்னு இருக்கோம். இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஹோலி. ஸோ நேபாளில் வந்து செம்மையாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. பாப்பாவும் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கா. நேற்று இன்னைக்கு 2 நாள் லீவ் நினைக்கிறேன். ஸோ வீட்டில் தான் இருக்கா பாப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். இன்னும் சமைக்கலை, இனிமேல் தான் சமைக்கணும். என்ன சமைக்கணும்னு தெரில. நேற்று வந்த உடனே தூங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஹோட்டலில் சிக்கன் ரைஸ் இட்லிலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு உடனே தூங்கிட்டோம். கொஞ்ச நேரம் நான் லைவ் போட்டேன், அதுக்கப்புறம் தூங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து ஆஃப்டர்நூன்லேருந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட நேபாள் ஹோம் டூர் வில்லேஜ் டூர் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த வீடியோ வந்து சூப்பராக எல்லோரும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு தமிழ் எப்படி தெரியும், உங்கள் நேட்டிவ் எந்த பிளேஸு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்னோடய நேட்டிவ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நேபாள். எனக்கு எப்படி தமிழ் தெரியும்னா, நான் வந்து 10th வரைக்கும் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் படித்தேன். திருச்சியில் வந்து நான் 10th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நான் படித்தேன். ஸோ அதனால் வந்து எனக்கு தமிழ் தெரியும். பிறந்ததே நான் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா தான் நான் பிறந்ததே. அதனால் வந்து எனக்கு நல்ல தமிழ் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் தமிழ்நாடா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஹஸ்பண்டும் நேட்டிவ் நேபாள் தான். மம்மி டேடி எல்லாருமே நாங்கள் எல்லாருமே நேபாள் தான் ஃப்ரெண்ட்ஸ். மம்மி டேடி வந்து ஒரு 40-50 வருஷத்துலேருந்து இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் பிறந்தது இங்கே தான், படித்தது எல்லாமே இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து எங்களுக்கு நல்லா தமிழ் தெரியும். எங்கள் ஹஸ்பண்டு தமிழ் கிடையாது, எல்லாருமே நாங்கள் நேபாளி தான். ஸோ நீங்கள் கொஸ்டின் கேட்டதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் வந்து சாப்பாடு வெந்துட்டுருக்கு. எங்கள் வீட்டில் என்ன சமையல்னால் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு வளர்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 விசில் அடிச்சிருச்சு. இனிமேட்டுக்கு குழம்பு செய்ய வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்ககிட்ட கலர்லாம் இல்லை, குங்குமம் மட்டும்தான் இருக்குது. ஸோ குங்குமம் அப்ளை பண்ண போகிறோம் ஃபேஸில், அதுக்கப்புறம் பொட்டு வைக்க போகிறோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஹோலி. கலர்ஸ்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தமிழ்நாட்டில் கலர் கிடைக்காது. ரெட் கலர் யூஸ் பண்ண போகிறோம், ஒன்லி ரெட் கலர் ஹோலி. பிளேட்டில் கொட்டிட்டேன், அதிகமாக இல்லை, கொஞ்சமாக தான். ஃபஸ்ட்டு வந்து ரிஷப் டேடிக்கு ஃபேஸ் அப்ளை பண்ணலாம், அதுக்கப்புறம் ரிஷப். ஹாப்பி ஹோலி, ஹாப்பி ஹோலி, ஹாப்பி ஹோலி, ஹாப்பி ஹோலி ரிஷப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி ஹோலி சொல்லுங்க. ஹாப்பி ஹோலி, ஹாப்பி ஹோலி, ரிஷப் மூக்குல ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நைட் ஆயிடுச்சு. ஸோ மத்தியானம் வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்டோம். இப்போ வந்து சாப்பாடு தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து சப்பாத்தி பண்ணல. எங்கள் நேபாளில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஹோலி செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்தியாவில் இருக்க நேபாளிஸ் எல்லாமே வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஃபேமிலி கூட ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஹோலி வந்து நேபாளில் வந்து இம்பார்ட்டண்ட் ஃபெஸ்டிவல். ஸோ நல்லா சூப்பராக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. கலர்லாம் அடித்து நல்லாயிருக்கும் நேபாளில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஹோலி ஃபெஸ்டிவல் நாங்கள் சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.